ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு ஹிந்தி எக்ஸாம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. வீட்டில் காலை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பணும். நேராக வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பசங்களை வந்து விளக்கு போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிருந்தோம். சாதனா வந்து எக்ஸாம் சென்டரில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற வரைக்குமே வெயிட் பண்ணி இருந்துட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பியிருந்தோம். எங்கே போனோங்கிறது வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலுமே ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு. சாதனாக்கு எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20 நிமிஷம் தான் ட்ராவலு. வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் வந்து அவனுடைய ஃபஸ்ட்டு ஹிந்தி எக்ஸாம் வந்து எழுதியிருந்தேன். ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். 89 மார்க் வாங்கியிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ மார்க் வாங்குவானே. எப்படி ஒரு 70-75 தான் வாங்குவான்னு நினச்சிட்டு இருந்தேன். 85 எடுத்ததே மேமுக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க எழுதின செட்டில் வெற்றிக்குட்டி தான் வந்து இருக்கிறதுல சின்ன பையன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எழுதுகிற பையன் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தது பெரிய விஷயம்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். 10 மணிக்கு தான் எக்ஸாமு. அதுக்கப்புறம் தான் மேம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. லாஸ்ட் டைம் வெற்றிக்குட்டி இந்த ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதும் போது நான் அப்போ பெருசாக வீடியோஸ் எதுவும் வந்து எடுக்கலை. இன்றைக்கி சும்மா லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன். ஹிந்தி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிராத்மிக்கு மத்தியமாக ராஷ்டிர பாஷா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுகிறாங்க. ஒரு 20 பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. இவ்வளோ பேர் வந்து எழுதுகிறாங்க. லாஸ்ட் டைம் வெற்றிக்குட்டிக்கு வந்து இங்கே இந்த ப்ளே ஏரியாவில் வந்து விளையாடணும்னு ஆசைங்க, ஆனால் டைம் இல்லை. எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டாங்க. மீதி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேம் கூட வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனுடைய டியூஷன் மேம் வந்து இவங்க தான், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான். எப்படி எல்லாம் ஒரே ஆட்டில் வந்துட்டிங்களா? சரி அம்மா புக்கை வேணா வச்சிருப்பேன். அங்கே நல்லா இருக்குதா? ஓகே. பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்கங்க. ஏதோ ஸ்கூல் ட்ரிப்பு பிக்னிக் வந்த மாரி தான் வந்து அவங்க ஃபீல் பண்ண மாரி இருந்தது எனக்கு. நல்லா ஜாலியாக நல்லா ஹாப்பியாக தான் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து போனாங்க. அவன் சாதனா குட்டி வந்து அவளை அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பி நேராக வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருந்தோம். சாதனாப்போட தாய்மாமா வீட்டுக்கு வந்து போகிறோம். லாஸ்ட் டைமே வெற்றிக்கு எக்ஸாம் டைம் முடிச்சுட்டு போகலாம் தான் பிளான் பண்ணணும். கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால போகிறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி சாதனாக்கு ஃபுல் டே எக்ஸாம் இருக்கிறதுனால தான் சரி அவளை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே போயிட்டு ஈவினிங் வந்து அவளை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். வரும்போதே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து இங்கே வந்துடணும். மேக்ஸிமம் இங்கே வரும்போதெல்லாம் நான் ரொம்ப வீடியோ எடுத்தது கிடையாது. இன்றைக்கி சும்மா அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன், அவ்வளோதான். அவங்களுடைய தாய்மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. நல்லா இருந்தாங்க. நல்லா இருக்கும் போதே வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்ததுனால ஒரு கை கால் கொஞ்சம் வராமல் போயிடுச்சு. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இவங்களெல்லாம் நான் ரொம்ப வீடியோவில் காமிச்சது கிடையாது. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை வீடியோவில் காமிக்க போகிறோம். ஓகேவான்னு கேட்டதுக்கு காமிக்கி தான் நான் போட்டு கூட வைக்கல. அப்போ தான் அவங்க தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. போட்டு கூட வைக்கலைக்குதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour கூட இருக்காது. ஒரு 45 minutes தான் ட்ராவல். எனக்கான மேலே வரணும் வந்து அடிக்கடி வந்து நினைப்பாங்க. நிறைய பக்கத்துலேயே இருந்தாலும் வந்து வர செடியில் நிறைய வந்து வச்சுருப்பாங்க. வீடியோ அவ்வளோ அழகாக ஒரு 2 தடவை வரதே பெரிய விஷயம் வச்சுருப்பாங்க. எனக்கு மெயினாக முருங்கைக்கீரை வேணும்னு சொல்லி கேட்டு இந்த வீடு எப்போதுமே நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. இப்போ
அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து தான் கொஞ்சம் வந்து அவங்களால வீடு ஃபுல்லாக வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முருங்கா வந்து எப்போதுமே பிரித்து கொடுத்து அப்புறம் புதுசாக அந்த கேஸ் ஸ்டவ் ஓடிஜிலாம் வாங்கியிருந்தாங்க. அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியிலையும் வந்து போயிருந்தோம். அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. சாதனா பார்த்தோமே கொஞ்சம் வெளியில் போகலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்புறம் வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் வந்தோம். டைம் போனதே வந்து தெரியல. அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு நாங்கள் சாதனை கூப்பிட்றதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கீரை உடைக்கலாம் தாங்க. அப்படியே சந்து பக்கமாக வரும்போது இந்த பட்ரோஸ் செடி, அதுக்கப்புறம் மணி பிளான்ட் பார்த்தோமே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. மணி பிளான்ட் வீட்டில் நிறைய வைக்கணும்னு வந்து ஆசைப்பட்டேங்க. இப்போ தான் மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சமாக பிச்சுட்டு வந்து நான் கிச்சனில் வந்து வச்சுருக்கேன். அது இப்போ கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே உடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்ரோஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து உடைச்சி கொடுத்தாங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். சரி, ஒரு பை கொடுக்குறீங்களா? கட்டப்பை எதாங்க? ஏது கார் கொடுத்தீங்களா அவனுக்கு? சரி 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 கொடுங்க. போதும், இது போதும் கீரை. என்னது அது பேர்? சரி சரி. தேவையானது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து சாதனை அந்த சென்டருக்கு தான் வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸாமில் வந்து நல்லபடியாக வந்து எழுதி முடிச்சாச்சு. நல்லா எழுதியிருக்கிறோமா அப்படின்னு சொன்னேன். வழக்கம் போல் மேம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எப்போதுமே வந்து எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுமே அவங்களுக்கு வந்து இந்த ஜூஸு ஸ்நாக்ஸுன்ட்டு நிறையா வந்து வாங்கி கொடுப்பாங்க. பசங்களுக்கு எல்லோரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அனுப்பி விடுவாங்க. சாதனா மேம் வந்து இப்போவே வந்து சொல்லிட்டாங்க, நீ 10th போகிறதுக்குள்ளே இன்னும் 2 எக்ஸாம் வந்து எழுதலாம். ஆகஸ்ட்டில் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு Februaryயில் வந்து கண்டிப்பாக எழுதிடலாம். நீ 10th 1 இயர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்க, போர்டு எக்ஸாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மீதி எக்ஸாம்லாம் அடுத்தது 11th முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுமே பயங்கர டயர்டு வேறுங்க. நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த செடியெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரெஸ்ட் எடுக்கவே போனேன். ஏன்னா வாடிடுன்ட்டு இதெல்லாம் நாளைக்கு தான் எடுத்து சரி பண்ணி வைப்பேன். இன்றைக்கி இந்தமாரி விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்கலாம்.